ஒரு நாள் காட்டில் புலிக்கும் கழுதைக்கும் ஒரு பெரிய சண்டை வந்தது. தந்திரமான கழுதை ஒரு புல்லை எடுத்து, இந்த புல்லோட நிறம் ஊதா என்று கூச்சலிட்டது. அதற்கு புலி சொன்னது, அதேன் கழுதையாரே, புல் எப்போதும் பச்சை நிறம்தான் என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணியது. ஆனால் கழுதை பிடிவாதமாக, இல்லை இல்லை, இந்த புல்லோட நிறம் ஊதாதான் என்று கூச்சலிட்டு கொண்டே இருந்தது. இருவரும் வாதாடிக்கொண்டு பெரிய சண்டையில் இறங்கினார்கள். இதை முடிவுபடுத்த இருவரும் காட்டின் அரசனான சிங்கராஜாவிடம் போனார்கள். அங்கே இருவரும் நடந்த விடயங்களை சொன்னார்கள். அதை கேட்ட சிங்கம் கழுதையை நோக்கி, நீ சொன்னதுதான் சரி, இந்த புல்லோட நிறம் ஊதாதான் என்று சொல்லி கழுதையை அனுப்பி வைத்தது. கழுதை மிகவும் மகிழ்ச்சியாக சென்றது. அதற்கு பிறகு சிங்கராஜா புலியிடம் சொல்லியது, உனக்கு 10 நாள் புல் புடுங்குகின்ற தண்டனை தருகின்றேன். தினமும் நிறைய புல் புடுங்கி என்னிடம் கொண்டு வந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி புலிக்கு தண்டனை கொடுத்தது. புலி அதிர்ச்சி அடைந்து, அரசே, புல் எப்படி ஊதா நிறமாக இருக்கும்? புல் எப்பவுமே பச்சை நிறம்தானே, நான் உண்மையைத்தானே சொன்னேன் என்று கேட்டது. அதற்கு சிங்கம் நிதானமாக பதில் சொல்லியது, புலியே, நீ சொல்வது உண்மைதான். புல் எப்போதும் பச்சை நிறமாகத்தான் இருக்கும். ஆனால் நீ ஒரு முட்டாளிடம் உண்மையை நிரூபிக்க முயற்சி செய்ததில் தான் உன் தவறு இருக்கிறது. முட்டாள்கள் உன்னுடைய நேரத்தையும் ஞானத்தையும் வீணாக்குவார்கள். அதனால் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இருந்துவிட வேண்டும். அப்போதுதான் புலிக்கு உண்மை புரிந்தது. தேவையில்லாமல் ஒரு கழுதை கிட்ட வாக்குவாதம் பண்ணியதால் தானே இப்படி தண்டனை அனுபவிக்கிறேன் என்று மனதளவில் ஏற்றுக்கொண்டது. முட்டாள்களுடன் வாக்குவாதம் செய்யக்கூடாது. அவர்களை விட்டு அமைதியாக விலகிவிட வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.